ஹாய். முந்தி ஒரு தடவை காக்காவை ஏமாற்றி வடையை தூக்கிட்டு போடின நரி ஒரு நாள் திரும்பவும் ஊருக்குள்ளே வந்துருச்சு. வர வழியில் ஒரு நல்ல அழகான சேவலை பார்த்துச்சு. கொழு கொழுன்னு ரொம்ப அழகாக இருந்ததுதான் அது. அதை எப்படியாவது சாப்பிட்றணும்னு ஆசைப்பட்டு, நீ காலையில் எல்லாரையும் எழுப்புறதுக்கு அழகாக ஒரு பாட்டு பாடுவியே, அதை எனக்காக ஒரு தடவை பாடி காட்டேன் அப்படின்னு கேட்டுச்சான். சேவலும் புகழ்ச்சிக்கு மயங்கி கண்ணை மூடி கொக்கரக்கோன்னு அழகாக குவிச்சான். உடனே நரி லவக்குன்னு சேவலை கவிட்டு ஓட ஆரம்பிச்சுதான். ஆனால் நரி சேவலை தூக்கிட்டு ஓடுறத பார்த்துட்டு அந்த கிராமத்தில் இருந்த நாய்கள் எல்லாம் அதை விரட்டிட்டு பின்னாடியே ஓடி வந்துச்சுங்களாம். நல்ல வேலையா திடீர்னு அந்த சேவலுக்கு மூளை வேலை செஞ்சு, உங்கள் ஊரில் இருந்து இந்த சேவலை நான் பிடிக்கலன்னு சொல்லு, அப்போ தான் அந்த நாய்கள் போகும்னு சொன்னிச்சான். அதை நம்பின நரியும் வாயை திறந்து சொல்ல போச்சான். உடனே சேவலும் தப்பிச்சோம் பிழைச்சோம்னு பறந்துருச்சான். ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட நல்லா பழகுறாங்கன்னு யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது. அலர்ட்டாக தான் இருக்கணும். நம்மளோட புத்திசாலித்தனம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். அப்புறம் இன்னொரு விஷயம், கதையை கேட்டதோடு மட்டும் விட்டுறாம இந்த காரசாரமான பூண்டு சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சட்னி 4 நாள் ஆனாலும் கேட்டாமல் அப்படியே இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த சட்னியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பாய்.